ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நான் சந்தையில் வாங்கிட்டு வந்தேன். சந்தையில் வாங்கிட்டு வந்து 10 ரூபாய்க்கு ஒரு 6 பழம் வாங்கிட்டு வந்தேன். புளிப்பாக லைட்டாக இனிப்பாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. நான் 5வது படிக்கும் போது 4வது 5வது படிக்கும் போதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு தாத்தா வந்து விற்பாங்க. இதில் நடுவில் அறுத்து மிளகாப்பொடி போட்டு தருவாங்க. அதே மாதிரி இப்போ சாப்பிட போகிறேன். எனக்கு என்னோடய ஸ்கூல் ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ஸ்கூல்மெண்ட் யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ அந்த தாத்தா வெட்டி கொடுத்த மாதிரி சாப்பிட போகிறேன். இப்போ அதை வந்து வெட்டிக்கலாம். ஐயோ, கையை கட் பண்ணியிருக்கிறேன். நம்ம கத்தி ஷார்ப்பாகவே இல்லை. ரியம்மா அம்மா ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி தான் ஒரு தாத்தா வந்து உட்காந்துருப்பாங்க ஸ்கூல் பக்கத்தில். இந்த மாதிரி நடுவில் அவ்வளோதான் இதோட வெட்டி இப்படி வச்சு இதில் மிளகாடி போட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு பழம் 2 ரூபா. அப்போல்லாம் தாத்தா எனக்கு 2 ரூபா தரும். 2 ரூபாய்க்கு இந்த ஒரு பழம் முடிச்சிருவோம். நம்ம தாத்தா தான் ஸ்கூல் போகும்போது, ரவி தாத்தா. அந்த 2 ரூபா கொடுக்கறதுக்கு நாங்கள் இன்னும் 2 ரூபா வாங்கிறதுக்குள்ள போராடுவோம். நானும் தான் அம்மா சித்தி அம்மாவும். இதே மாதிரி நான் வெட்டிக்கிட்டேன். இப்போ மிளகா பிள்ளை தொட்டு சாப்பிட போகிறேன். சூப்பர், செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது. சாரெல்லாம் வருது. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி புளிப்பு யாரெல்லாம் சாப்பிடுங்கன்ற மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய்.